துரோகம் மட்டுமே பண்ற துரோகிகளா. இந்த மாதிரியான டெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரேம் எப்படி கொடுக்குறது தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இதோட வீடியோஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்தட்டிக் ஸ்ட்ரீட் வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். இல்லை நீங்கள் ஓன் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ நான் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து கலெக்ட் பண்ண வீடியோஸை பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு போட்டிங்கன்னா க்ரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். அதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேப்கட்டில் கிரியேட் பண்ண போகிறதுனால கேப்கட்டுக்கு நமக்கு இப்போது இந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு ஆட் எஃபெக்ட் ஓவர்லேயில் போய்ட்டு ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு ஃபோட்டோ சைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெட் ஆங்கிள் பிளாக் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்குக்கு போயிட்டு ரெட் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரேம் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். லைக் பாக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸ் எந்த அளவுக்கு கர்வ் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜூம் பண்ணி கொண்டு செட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரேமில் கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி கட் ஆகி கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எந்த ஃபாண்ட்டும் ஆட் பண்ண போகிறது இல்லை, கேப்கட்டில் இருக்க ஃபாண்டே தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் டயலாக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். லைக் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைலுக்கு போயிட்டு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போல்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் போல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஃபாண்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக இந்த பிக் தான், இதை தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்க்கவும் லுக்காகவும் இருக்குது, ட்ரெண்டிங்காகவும் இருக்குது இந்த லிரிக்ஸ், இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்க்கு வந்து வந்துடலாம். ஷேடோஸ்க்கு வந்துட்டு பிளர்ரை வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிளர் எல்லாமே கரெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக நம்மளுக்கு பிளர்ரே இல்லாமல் க்ளீனாக வந்து செட் பண்ணிக்கலாம், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிளர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பிளர் வந்து கம்மி பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்பாசிட்டியும் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷேடோஸ் வந்து ஹைலைட்டாக தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நம்ம காப்பி பண்ணி டூப்ளிகேட் போட்டுக்கலாம். டூப்ளிகேட் போட்டுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் செட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அதோட லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் ஸ்டைலுக்கு போயிட்டு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரேமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு ஃப்ரேம் சைஸ் அண்ட் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு லுக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான போல்ட் அண்ட் ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்து போல்டு ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட்ரைட் ஃபாண்ட்ஸை எங்கேயாவது ஒரு ஹைலைட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குமே அனிமேஷன்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து இது அப்படியே வந்தாலே நல்லா தான் இருக்கும். இப்படி தான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அனிமேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன டெக்ஸ்ட்டோ அதை வந்து நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபாண்ட் மாத்திரம் நினச்சிங்கன்னா கூட மாற்றிக்கலாம். பட் ஒரே ஃபாண்ட் அந்த ஒரு மெயின் விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபாண்ட் ஒரு போல்டான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அதே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் சொல்கிறேன் ஃபாண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 ஃபாண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் எல்லோவில் வச்சா கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் எந்த கிளிப்ஸ்க்கு வேணாலும் ஃபாண்ட்ஸை இந்த மாதிரியான ஃபாண்டை ஆட் பண்ணி நீங்கள் போல்ட் அண்ட் ஷேடோ கொடுத்தீங்க அப்படின்னாலே வேறு லெவல் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ்க்கே வந்து நிறைய பேர் மில்லியனில் அடிச்சிட்ருக்காங்க வியூஸு. ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஓன் வீடியோவாக இருந்தால் இன்னும் பெட்டர் ரீச் கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.